அண்மை செய்தி. அமைச்சர் எல் முருகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக அமைச்சர் எல் முருகன் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 25 மனு தாக்கல் செய்த பின் கடநாடு கிராமத்தின் அனுமதியின்றி ஆலோசனை நடத்தியதாக புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து அமைச்சர் எல் முருகன் மீது இந்த வழக்கு பதிவானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. பறக்கும் படையினர் அளித்த புகாரின் பேரில் தேனாடு கம்பை போலீசார் எல் முருகன் மீது வழக்கு பதிவை மேற்கொண்டிருக்கின்றனர். தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் மீது உதகையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ். தற்போது மத்திய அமைச்சர் எல் முருகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என்ன காரணத்திற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம் பிரியா. நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளராக மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் போட்டியிடுகிறார். வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக கடந்த 25ஆம் தேதி எல் முருகன் நீலகிரி தொகுதிக்கு வருகை புரிந்தார். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னர் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கோவில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் மாலை 5 மணி அளவில் உதகையை அடுத்த கடநாடு கிரியுடையார் கோவிலுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சென்று அங்கு சாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து அங்குள்ள கடநாடு சமுதாய கூடத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி 100க்கும் மேற்பட்டோர் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த கூட்டம் நடத்துவதற்கு குறித்து எந்தவித அனுமதியும் வாங்கவில்லை என்றும் இதுகுறித்து பறக்கும் படை துணை தாசில்தார் தனலட்சுமி தேனாடு கம்பை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் பேரில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் அவருடன் இருந்த பாஜக மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து தேனாடு கம்பை போலீசார் தெரிவிக்கையில் 10க்கும் மேற்பட்ட நபர்களுடன் கூட்டம் நடத்துவதாக இருந்தால் தேர்தல் நேரத்தில் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலரிடம் அனுமதி வாங்க வேண்டும். ஆனால் அனுமதி வாங்காததால் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. பிரவீனா, தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.